வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 35. கான்பூர் நகரத்தில் இந்திய பகுதியில் மாலை நேரம். நெருக்கமான தெருக்கள் எங்கும் அந்த கேள்விதான் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்போது எப்போது வெள்ளைக்காரர்களை தாக்கப் போகிறார்கள்? மீரட்டில் கலகம் எழுந்துவிட்ட செய்தி கான்பூரை எட்டிவிட்டது. கடைகள் கொஞ்ச நேரம் திறந்தும் கொஞ்ச நேரம் மூடிவிடுவதுமாக இருந்தன. செருப்பு தொழிற்சாலைகள் அத்தனையும் கதவடைத்து விட்டன. பஜாரில் அவசரம் விரவியிருந்தது. பேரத்துக்கு நேரமில்லை. மே மாதம் 24ஆம் தேதி ஈது பெருநாளின் போது ஒரு கிளர்ச்சியை எதிர்பார்த்து நகரமே பரபரப்பில் இருந்தது. ஈத் வந்து போனது. முகமதியர்கள் நண்பர்களை வழக்கம் போல் சந்தித்தார்கள், விசாரித்தார்கள், அணைத்து கொண்டார்கள். கலகம் வரவில்லை. ஏதோ ஒரு இரகசிய குழு இயங்குகிறது என்று பேசிக்கொண்டார்கள். அது எங்கிருந்து இயங்குகிறது, என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. சுபேதார் திக்கா சிங்கின் வீட்டில் என்றார்கள். ஜுவாலா பிரசாத் என்பவன்தான் தலைவன் என்றார்கள். பரங்கி ஆதிக்கம் முடிந்துவிட்டது, இனி அவர்கள் எல்லோரும் ஊருக்கு போய்விட்டார்கள் என்றார்கள். இல்லை, ஊருக்கு வெளியே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றனர். பீரங்கிகள் முழங்கப் போகின்றன என்று எல்லோரும் அந்த திக்கில் காதை தீட்டி வைத்துக்கொண்டு காத்திருந்தார்கள். கான்பூரில் தினசரி வாழ்க்கை அலங்கோலமாக இருந்தது. அவ்வப்போது மார்க்கெட்டுக்கு மாமிசம் வாங்க வரும் வெள்ளையர்கள் ஒருவரையும் காணோம். அவர்கள் தங்கியிருந்த வடமேற்கு பகுதியில் ஆளரவமே இல்லை. வீடுகள் பூட்டியிருந்தன. நானா சாஹிப்பின் சிப்பாய்கள் ஊருக்குள் வந்திருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ட்ரெஷரியை காவல் காப்பதாக சொல்லிக் கொண்டார்கள். திடீரென்று தெருவில் ஒற்றை குதிரையில் துப்பாக்கியை உயர பிடித்து கொண்டு சிப்பாய் உற்சாகமாக தீன் தீன் என்றும் மாரோ மாரோ என்றும் கூச்சலிட்டு கொண்டு ஓடுவதும், தொடர்ந்து சிறுவர்கள் ஓடுவதும் பழகிவிட்டது கான்பூர் வாசிகளுக்கு. இருந்தும் அவர்கள் முகத்தில் கவலை ரேகைகள் படிந்திருந்தன. சீக்கிரத்திலேயே தெருக்களில் ரத்தம் வடியப் போகிறது என்பதில் அவர்களில் பெரும்பாலோருக்கு சந்தேகம் இருக்கவில்லை. முத்துக்குமரனும் பைராகியும் பூஞ்சோலையும் களைத்து போய் அந்த நகரத்தில் நுழைந்தபோது மாலை முடியும் தருவாய். கடைகள் எண்ணெய் விளக்குகளை பொருத்தலாமா என்று யோசித்து கொண்டிருந்தன. பைராகியின் பின் நடந்து வந்த முத்துக்குமரனுக்கு அந்த வினோத நகரத்தின் இன்றைய கவலைகள் தெரிந்திருக்கவில்லை. எங்க தங்க போகிறோம் பைராகி என்றான். முதல்ல விசாரிக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பாசை பேசுறாங்க? இது என்னது, இந்த பொம்பளை கருப்பா மூடிக்கிட்டு வருது? எல்லோருமே குல்லா போட்டவங்களா? அட இதப்பாரு, வெள்ளியா இதெல்லாம்? போன்ற பூஞ்சோலையின் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. இங்கே எங்கேயாவது உட்கார்ந்துக்கலாமே பைராகி என்று கெஞ்சினாள். ஒட்டகம், மாட்டு வண்டி, படகு, கால்நடை என்று பல தினுசாக வந்த பிரயாண களைப்பில் பூஞ்சோலை பொலிவிழந்து இருந்தாள். வெயிலில் இத்தனை உக்கிரத்தை அவள் இதுவரை சந்தித்ததில்லை. வெயிலுனா வெயில், என்னம்மா சூளையில பூந்தாப்புல இருக்குது பைராகி, சாயங்காலம் கூட அனல் அடிக்குது. மார்பின் குறுக்கே தோட்டா அணிந்த சிப்பாய்களில் ஒருவனை வழிமறித்து பைராகி இந்துஸ்தானியில் பேசினார். நீங்கள் பிரயாணிகளா? ஆம். ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கிறீர்களா? அதற்கு இது நேரமில்லை. இல்லை, நாங்கள் மதராஸில் இருந்து வருகிறோம். மதராஸில் இருந்தா என்று அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்து கொஞ்ச தூரத்தில் இருந்த தன் சகாவை அழைத்து காட்டினான். மதராஸிலிருந்து வெள்ளைக்காரர்கள் கல்கத்தாவிற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். அப்படியா? நீ எங்களுடன் சேருகிறாயா? நிச்சயம். இவனை தலைவனிடம் அழைத்து செல்ல வேண்டியதுதான். அது யார்? என் சகா. பெண் அவன் மனைவி என்றார் பைராகி. இப்போதைக்கு அப்படி சொல்வது நல்லது என்று பட்டது. அவர்களையும் வரச்சொல். ஒரு சின்ன விஷயம். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. தங்குவதற்கு இடம் வேண்டும். இடத்திற்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு ஒரு மாளிகையே தருகிறோம் வா. வெள்ளைக்காரர்கள் காலி பண்ணி போன மாளிகைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் ஆயிற்று. என்னுடன் வா. என்னங்க சொல்றாரு சிப்பாயி?
நமக்கு தங்க இடம் கொடுக்கிறார்களாம். அதுக்கு முன்ன தலைவரை பார்க்க போறோம். என்ன தலைவர்? எதுக்கு தலைவர்? பசிக்குதுன்னு சொன்ன இல்ல, பேசாம வா, முதல்ல சோறு கிடைக்கும். நீங்கள் பேசுவது என்ன பாஷை? தமிழ். உனக்கு எப்படி இந்துஸ்தானி தெரியும்? நான் ஒரு யாத்ரிகன். அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிப்பாய் முத்துக்குமரனை பார்த்தான். நல்ல திடமாக இருக்கிறான். துப்பாக்கி சுடுவானா? ஓ, தெரியுமே என்றார் பைராகி. எதையாவது சொல்லி அழைத்து சென்று சாப்பிட கொடுத்தால் சரி. சிப்பாய் விரைவாக நடக்க அவன் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க மூவருக்கும் சிரமமாக இருந்தது. முத்துக்குமரனுக்கு முழங்கால்கள் கெஞ்சின. எதிர்கொண்டவர்களை எல்லாம் அந்த சிப்பாய் சலாம் சலாம் என்று வரவேற்று கொண்டே செல்ல, சந்து திரும்பி மறுபடி ஒரு சந்து திரும்பி ஒரு தாழ்வான வீட்டு கதவை சங்கேத தட்டு தட்டிவிட்டு மீசையை முறுக்கி கொண்டு காத்திருந்தான். ஏதாவது தப்பா சொன்னாயோ? உனக்கு அந்த இடத்திலேயே சமாதி. தெரிகிறது. கதவு திறக்க உள்ளே பிரகாசமாக கண்ணாடி சூழ்ந்த விளக்குகள் தெரிய, இங்கேயே இரு, சற்று நேரத்தில் வருகிறேன் என்று அவன் உள்ளே செல்ல கதவு மறுபடி சாத்தப்பட்டது. பூஞ்சோலை திண்ணையில் உட்கார்ந்தாள். காலை பிடித்து கொண்டாள். முத்துக்குமரனும் சற்று ஒதுங்கி உட்கார்ந்து விட்டான். பைராகி, எங்கேயோ கூட்டி வந்துட்ட. கோடாலி மீசக்காரங்க பார்க்குற பார்வையே நல்லா இல்லை. என்னையா எத்தனை நேரம் ஹை ஹைன்னு பேசிக்கிட்டு இருந்த? எனக்கும் தான் சொல்லேன். சொல்றேன் கம்முன்னு இரு. பூஞ்சோலை இப்போது சயனித்து கொண்டு முத்துக்குமரனை பார்த்தாள். யோ, அலப்பாக்கத்துக்காரரே, எங்க இருந்து எங்க கொண்டாந்துட்ட பாத்தியா? என்ன இன்னா ஒரு இது காம்பூரா? என்ன காம்பு? முத்துக்குமரன் பதில் அளிக்காமல் இருக்க, இந்த ஆளு வேற, வேத்தூருக்கு வந்து கூட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. உங்களை நம்பி வந்தம் பாரு. நானும் போக்கத்த சன்மம்னு தானே என்னை இந்த மாதிரி அல்லாட வைக்கிறீங்க. கதவு மறுபடி திறந்து சிப்பாய் வெளியே வந்து, உள்ளே வா என்றான். பைராகி வா முத்து என்று அழைக்க பூஞ்சோலையும் எழுந்திருந்தாள். பெண் வேண்டாம், பெண் இங்கேயே இருக்கட்டும். பூஞ்சோலை, இங்கேயே இரு. என்னை விட்டுட்டு போகாதீங்கயா. ஏய் சிப்பாய் மீச, என்னையும் உள்ள கூட்டிட்டு போயேன். சும்மாரு, அவங்க கோபக்காரங்க. அவள் என்ன சொல்கிறாள்? பசி, ஏதாவது தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் உள்ளே வாருங்கள். இரு பூஞ்சோலை, தின்ன ஏதாவது வரும் என்று அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல பூஞ்சோலை இருட்டில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். பைராகியும் முத்துக்குமரனும் குனிந்து நிலைப்படியை தாண்டி வானத்துக்கு திறந்திருந்த தாழ்வாரத்தையும் கிளிகள் வரைந்திருந்த சுவர்களையும் கடந்து பின்கட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். மாட்டு கொட்டகை போல் இருந்த இடத்தில் வைக்கோலில் பலர் பலவிதங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். எல்லோரும் நீட்டமாக துப்பாக்கி வைத்திருந்தார்கள். சுமார் 30 பேர் இருப்பார்கள் போலிருந்தது. 2 பேர் துப்பாக்கியை அலட்சியமாக பிடித்து கொண்டு வாசலில் காத்திருந்த அந்த அறையில் உள்ளே திண்டு போட்டு 3 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். மண்பாண்டத்திலிருந்து ஏதோ அருந்தி பாதி வைத்திருந்தார்கள். மாமிச துண்டு அடுத்த கடிப்புக்கு காத்திருந்தது. ஆவோ என்று ஒரு சிக்கனமான குரல் வரவேற்றது. பைராகி பயமில்லாமல் அந்த நடுநாயகனை பார்த்தார். அவனுக்கு சுமார் 43 வயது சொல்லலாம். சிவப்பாக இருந்தான். சின்ன நெற்றி, சற்றே சப்பையான கீழ்ப்பாகம், அகலமான மூக்கு, நடுத்தர தேகக்கட்டு, கூர்மையான கண்கள், வெண்ணிற முண்டாசு, மார்பின் குறுக்கே சுருக்கிடப்பட்ட மராட்டிய உடை. யார் இது? சர்க்கார் தெற்கே இருந்து வந்திருக்கிறான். அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் வருகிறார்களாம். முன்னே வா. பைராகி முன்னால் வந்து வணங்கினார். அந்த ஆசாமிதான் அந்த இடத்துக்கே கருத்து வேறுபாடில்லாத தலைவன் என்பது தெளிவாக தெரிந்தது. சமூகத்தை எனக்கு பரிச்சயமில்லை. நான் ஒரு யாத்ரிகன். நெடுந்தூரம் பிரயாணப்பட்டு இருக்கிறேன். இதோ இவனும் என்னுடன் பிடிவாதமாக வந்திருக்கிறான். எதற்கு வந்தீர்கள்? ஒரு வெள்ளைக்காரனை பழிவாங்குவதற்கு. இப்போது அந்த நடுநாயகன் தன்னை சுற்றிலும் உள்ளவர்களை பார்த்து புன்னகைத்தான். ஒரு பரங்கியையா அல்லது அந்த இனத்தையேவா? குறிப்பாக ஒருத்தனை. அவன் பெயர் மெக்கின்சி. அவன் சென்னை இராணுவத்தினருடன் வடக்கே புறப்பட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறான். அவனை ஏன் கொல்ல வேண்டும்?
இவன் தந்தை அவனால் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டான். பழிவாங்குவதற்கே மதராஸிலிருந்து வந்திருக்கிறோம். சபாஷ்! அவர்கள் கல்கத்தாவிலிருந்து இங்க வரப்போவதாக கேள்விப்பட்டோம். உட்கார்ந்திருந்தவன் எழுந்து முத்துக்குமரனை மெல்ல அணுகினான். அவனை பார்த்து புன்னகைத்தான். முத்துக்குமரன் சற்றே பயந்திருந்தவன் அந்த புன்னகையை பார்த்ததும் மனசு லேசாகி பதிலுக்கு புன்னகைத்தான். உன் பெயர் என்ன? ஐயா என்ன கேட்கிறார்? பேர் சொல்லுடா. முத்துக்குமரன். ஐயா பேர் என்னன்னு கேளுங்க. அதை பைராகி மொழி பெயர்த்து சொல்ல அவன் பின்வாங்கி சற்றே ஆச்சரியப்பட்டு, என் பெயர் தெரியாதவர் இந்த பிரதேசத்தில் யாரும் இல்லை. என் பெயரை கேட்டதும் எத்தனை ஆங்கிலேயர்கள் பயந்து ஓடி ஒன்றுக்கிருப்பார்கள் என்பதற்கு கணக்கு இருக்கிறதா அமர்சிங்? அமர்சிங் என்பவன் சிரிக்க, ஏய் சன்னியாசி, சர்க்கார் பேர் தெரியாதா? அவர் யார் தெரியுமா? தாத்தியா தோப்பே, நானா சாஹிப்பின் சேனாபதி. பைராகிக்கு அந்த பெயர்கள் எதுவும் பரிச்சயம் இல்லாவிட்டாலும், அப்படியா என்று செயற்கை ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து வணங்கினான். கும்பிடுறா முத்து, ஏதோ பெரிய ஆசாமி போலத்தான் தோணுது. எல்லோரும் மயங்குறாங்க. தாத்தியா தோப்பே முத்துக்குமரனை பார்த்து, நண்பா, உன் பாஷை எனக்கு தெரியாது, என் பாஷை உனக்கு தெரியாது. ஆனால் இருவருமே பாரத தேசத்தவர்கள். இருவருக்கும் பொதுவாக ஒரு பாஷை உண்டு. அது பரங்கியின் மேல் நமக்கு இருக்கும் வெறுப்பு. நீ ஒருத்தனைத்தான் வெறுக்கின்றாய். நான் அந்த வர்க்கத்தையே வெறுக்கிறேன். கொள்ளைக்காரர்கள், எங்கள் நாட்டை கைப்பற்றி பிடுங்கி கொண்டவர்கள். ஐயா சொல்றது ஏதும் விளங்கல பைராகி. சும்மா தலையை ஆட்டிக்கிட்டு இரு, அப்பால விவரமா சொல்றேன். இந்த கரிய நண்பனிடம் சொல்லு, நான் அவனை விரும்புகிறேன். அவனை நாங்கள் இன்னும் 4 தினங்களில் நடத்தப் போகும் போரில் பங்கு கொள்ள அனுமதிக்கப் போகிறோம் என்று. என்னையா? டேய், வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்டா நீ சேருவியான்னு கேட்குறாரு. தாராளமா. அந்த மக்கிதுரை எதிர்த்த கட்சியில இருப்பான் இல்ல? இருப்பான். அப்போ உயிரை கொடுக்க வேணா தயாருன்னு சொல்லுங்க. பைராகி மொழிபெயர்த்து சொல்ல, தாத்தியா தோப்பி என்கிற ராமச்சந்திர பாண்டுரங்கா முத்துக்குமரனின் தோளில் தட்டி, நாளை உனக்கு ஒரு வேலை தருகிறேன், பொறுப்பு தருகிறேன், துப்பாக்கி தருகிறேன். பாஷை தெரியாவிட்டாலும் பாண்டுரங்காவின் பார்வையில் இருந்தும் அதை சொன்ன பாவத்தில் இருந்தும் முத்துக்குமரன் அதை அர்த்தம் பண்ணிக்கொண்டு, சரி, சொன்னபடியே செய்கிறேன் ஐயா என்றான். இத்துடன் 35வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 36வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.